ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது புதன் சுக்கிரன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்க போகிறாங்க. இந்த யோகமானது மே 29 முதல் இந்த 4 ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது. எந்த ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் உடைக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி ஜோதிடத்தின்படி மே மாதத்தில் இறுதி வாரமானது சிறப்பானதாக அமைய இருக்குது. ஏன்னா இம்மாதத்துடைய இறுதியில் கிரகங்களுடைய இளவரசனாக கருதப்படக்கூடிய புதனும் அசுரர்களுடைய குருவாக கருதப்படக்கூடிய சுக்கிரனும் ஒன்றிணைந்து லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்குறாங்க. ஆக்சுவலி இந்த ராஜயோகமானது மிகவும் மங்களகரமானது. அதுவும் இந்த யோகம் மிதுன ராசியில் மே 29ஆம் தேதி உருவாகிறது. வேத நாட்காட்டியின்படி மிதுன ராசிக்கு அழகு, ஆடம்பரம், காதல், செல்வம், செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக சொல்லப்படும். ஸோ இதில் சுக்கிரன் மே 14ஆம் தேதி நுழைகிறார். இந்நிலையில் மே 29ஆம் தேதி புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் ஆகியவற்றின் காரணியான புதன் மிதுன ராசிக்குள் நுழைய உள்ளார். இதன் விளைவாக மிதுன ராசியில் புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை ஏற்படுது. இதனால தான் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாக போகுது. இந்த ராஜயோகத்தின் தாக்கமானது 12 ராசிக்காரங்க வாழ்க்கையில் காணப்பட்டாலும் சில ராசிக்காரங்க நல்ல நிதி முன்னேற்றத்தையும் தொழில் வளர்ச்சியும் காண இருக்கிறீங்க. இப்போது லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் என்பதை சொல்ல போகிற. ஸோ அதிர்ஷ்டம் யார் யாருக்கு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் என்ன மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா மிதுனமில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. மிதுனம் ராசியின் முதல் வீட்டில் புதன் சுக்கிரன் சேர்க்கையானது ஏற்பட்டு லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுகிறது. இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இனி ஏராளமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. அதுவும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணிபுரியக்கூடிய உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதோடு தன்னம்பிக்கை உங்களுக்குள் அதிகரிக்கும். அதனால் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடியும். நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிகிறது, தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. இந்த மாதிரி இந்த யோகத்தினால ராஜ பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதனால் இந்த பலன்களை முழுமையாக நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்திக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும் போது துணிந்து எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செய்யணும். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு சாதுவாக இருக்கும். எப்பயுமே கிரகங்கள் அமையும் போது அதை கரெக்டாக நாம் யூஸ் பண்ணிக்கிட்டு முன்னேறணும் என்பது பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ நீங்கள் முன்னேறணும் என்பதை இந்த இடத்துல உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுக்கேற்ப செயல்படுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு கன்னி ராசிக்காரங்களுக்கு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது கன்னி ராசிக்காரங்க தான் நீங்கள் அதிர்ஷ்ட பலனை பெற இருக்கிறீங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு 10ஆவது வீட்டில் புதன் சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டு லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது. இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழிலில் ஒரு புதிய திசை கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மெயினாக நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்க போகுது. பணவரவு உங்களுக்கு அதிகரிக்க போகுது. இதன் மூலம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிதிநிலையில் இது வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து நிதிநிலையில் நிறைய சிரமங்களை சந்தித்ததுனால வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போய் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி வெறுத்து போன உங்கள் நிலைமை மாறி நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதுக்கான ஒரு சூப்பரான டைமாக இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த டைம் நிதிநிலை வரும்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும் என்பது இந்த இடத்துல சொல்ல வர. எந்த அளவுக்கு நிதிநிலையில் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிரச்சனை எதுவும் வராது. அதே போல் நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கக்கூடிய இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் மூன்றாவது எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாமில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு.
துலாம் ராசிக்காரங்களுக்கு 9வது வீட்டில் புதன் சுக்கிர சேர்க்கையானது ஏற்படுது. இதனால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் 9வது வீட்டில் உருவாகுது. இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு நிதி ரீதியாக நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீங்க. ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து இப்போ உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதோடு செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். உறவுகள் வகையில் இருந்த கசப்புகள் நீங்கும். தம்பதிகளிடையே பிணைப்பானது அதிகரிக்கும். ஸோ தம்பதிகள் ஒருவருக்கொருவர் பேசுறது, ஒருவருக்கொருவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட உங்களுக்குள்ள பிணைப்பு இன்னும் ஸ்ட்ராங்காகும். பாண்டிங் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஸோ நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. உறவுகள் இருந்த கசப்புகள் நீங்குங்கிறதுனால உங்கள்கிட்ட யாராவது சண்டை போட்டிருந்தாங்கன்னா அவங்கள மன்னித்து இப்போ அவங்க கூட பேசி பாருங்கள். இன்னும் உறவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும். உறவுகளுக்குள்ளே இருந்த கசப்புகள் நீங்கிறதுக்கு நீங்கள் இப்போ ஒரு அடியெடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் ஃபைனலாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்ட யோகம் உருவாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மமில் பிறந்த சிம்மம் ராசிக்காரங்களுக்கு உருவாகும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு 11வது வீட்டில் புதன் சுக்கிர சேர்க்கை ஏற்படுது. இது லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் 11வது வீட்டில் உருவாகுது. இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சாதகமான பலன்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீண்ட காலமாக முடிக்க முடியாமல் நிலுவையில் உள்ள வேலைகள் இப்போ வெற்றிகரமாக தொடங்கி முடிவடையும். அதுவும் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைன்னு எல்லாமே அதிகரிக்கும். பல வழிகளில் இருந்த பணம் உங்களுக்கு இப்போ தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் காதல் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். பேச்சால் பல வேலைகளை வெற்றிகரமாக முடிக்க முடியும். புத்திசாலித்தனத்தால் பல பிரச்சனைகளுக்கு எளிதில் தீர்வு காண்பீங்க. அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே இப்போ அமைகிறது. ஸோ புத்திசாலித்தனத்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுனால முக்கிய பிரச்சனைகளுக்கு இப்போ முடிவு எடுக்கலாம். அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதனால் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி முன்னேற பாருங்கள். ஸோ இந்த யோகத்தினால உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி தாங்க பலன் கிடைக்கும். அதனால் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இவ்வளோ நேரம் உங்கள் 4 ராசிக்காரங்களுக்கு என்ன யோக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அவங்க ராசி இதில் இருந்ததுன்னா இந்த அதிர்ஷ்ட தாள்களை தெரிஞ்சு சந்தோஷமும் ஆகட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.